என்னை ஈன்றெடுத்த என் அன்னைக்கும், என்னையும் என் அன்னையையும் ஈன்றெடுத்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு ஒரு அற்புதமான திருநாள். எப்பயுமே புத்தாண்டு வரும். ஆனா இந்த புத்தாண்டு மிக சிறப்பான புத்தாண்டு. ஏன் இந்த புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியா துறையில மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு வலைக்காட்சி. இந்த வலைக்காட்சியில இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பட்டிமன்றத்தை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படியாப்பட்ட பட்டிமன்றத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்தியா தமிழ் வலைக்காட்சி நேயர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சி இங்க நடக்கிறதுக்கு ஒரு அரங்கம், மிகப்பெரிய அரங்கத்தை கொடுக்கணும், ஒரு இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படியாப்பட்ட அரங்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அரங்கத்தினுடைய பெயர் கூட மெய்ச்சுடர். இந்த மாதிரி ஒரு பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல நம்ம பேசுறது மிக சிறப்பு. அப்படியாப்பட்ட மெய்ச்சுடர் அப்படிங்கிற ஒரு அரங்கத்துல ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வை இந்த புத்தாண்டு தினத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. பெரியார் அம்பேத்கர் நூலகம் என்கின்ற ஒரு நூலகத்தையும் தாங்கியிருக்கக்கூடிய மெய்ச்சுடர். இவர்கள் இரண்டு தலைவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடியதுன்னா அந்த அந்த பெயர் கூட பாருங்க, அவ்வளவு பெரிய தலைவர்கள் மெய்யான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க. அப்படியாப்பட்ட அரங்கம் தான் இந்த மெய்ச்சுடர் அரங்கம். அந்த அரங்கத்தில் நடப்பது மேலும் சிறப்பு. இந்தியா தமிழ் அப்படிங்கிற ஒரு வலைக்காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு வலைக்காட்சி இல்லை, எல்லாருக்கும் தெரியக்கூடிய வலைக்காட்சி. அப்படியாப்பட்ட வலைக்காட்சியில இந்த புத்தாண்டு தின சிறப்பு பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு புத்தாண்டுங்கிறதுனா நம்மலாம் எவ்வளவு கொண்டாடுறோம். இன்னைக்கு பசங்க எப்படி தெரியுமா புத்தாண்டை கொண்டாடுறாங்க? அப்படியே போறாங்க பைக்ல டுர்ர 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 டுர்ன்னு போறாங்க. அப்படியே பொங்குது, இந்த மகிழ்ச்சியா பொங்குது. பாண்டிச்சேரி சைடு பொங்கும் பாருங்க, புஷ்ன்னு. அந்த மாதிரி பொங்குற அளவுக்கு இன்னைக்கு புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிறந்த நாளை எடுத்துக்கிடுங்க, நம்ம கொண்டாடுறோம், புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடுற விஷயம் இல்ல, நம்மளுடைய ஒரு ஆண்டு ஒரு ஆண்டை நம்ம கழித்து கொண்டிருக்கோம். மரணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஆண்டை நாம் கடந்து செல்கிறோம் என்பதை கூட நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த கொண்டாட்டத்தை இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்க? மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. குடும்பத்துல எப்படி கொண்டாடுறாங்க? மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. எல்லா மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட இன்றைய தினத்துல இந்த பண்டிகைகள், இந்த புத்தாண்டுல நம்ம எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் நம்ம கடைபிடிக்கிறோமா? அது சாதனையா இருக்கா அல்லது சங்கடமா இருக்கா? இதுதான் ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல பேசுறதுக்கு பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அதே போல ஆசிரியர், இந்த ஆசிரியருக்கு ஒரு மாணவர், இவங்க எல்லாருமே பேச வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பெண் குழந்தைகள், நம்ம சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தா கூட எப்படி அழுவும் தெரியுமா? அப்படி அழுவும். அப்படி அந்த அழுவ குழந்தைய கூட ஒரு காலத்துல பெண் சிசு கொலை நடந்துச்சு. அந்த தேனி மாவட்டம், கம்பம், இந்த மதுரை மாவட்டம், அந்த பகுதியில பெண் சிசு கொலை நடந்துச்சு. ஏன்டா அந்த கள்ளிப்பாலை ஊத்தி கொள்றீங்கன்னு கேட்டா, அப்படியே அந்த ஒரு அம்மா அப்படியே ஒரு பால் கொண்டு போனுச்சு அந்த குழந்தைக்கு. அந்த பாலை கொண்டு போறப்ப கூட அந்த குழந்தை அழுதுச்சு. அந்த பாலை கொண்டு போனுச்சு பாருங்க அந்த ஒரு ஆத்தா, ஆறாரோ ஆறிரோ என் கண்ணே நீ கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லி அந்த பாலை கொண்டு போறப்போ அப்பயே அந்த குழந்தை அழுதுச்சு. ஏன்னா அந்த பால் தாய்ப்பாலோ மாட்டுப்பால் இல்லைங்க, அது கள்ளிப்பால். அன்னைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து பெண்களை கொன்னா, பெண் சிசுக்களை கொன்னா.
அந்த நிலை இன்னைக்கு மாறி பெண்கள் இன்னைக்கு உலக ஆளக்கூடிய நிலைக்கு இந்த புத்தாண்டு நம்மளை வரவேற்று கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட புத்தாண்டை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்போ கள்ளிப்பால் கொடுத்து ஏன்டா அந்த பெண் குழந்தைகளை கொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிடுறான். வரதட்சணை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் குழந்தைய பெத்தோம்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், நல்லா பெரிய ஆளாக்கணும். பெரிய ஆளா வந்த பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபா செலவாகும். 5 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அந்த சூழல். அப்படி இருக்கிறப்போ என்ன மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை, யாரும் சிரிக்க கூடாது, என்ன மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை மாலை வாங்க நம்ம பேராவூரணி பேராவூரணி அந்த பூச்சந்தை இருக்கு பாருங்க, அங்க போய் கேட்டாரு, அண்ணே எனக்கு கல்யாணம் பண்ணி மாலை வேணும், 2 மாலை வேணும்னு கேட்டான். என்னண்ணே மாலை கொடுத்துட்டா போச்சு, என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டான். 2 மாலை கட்ட எவ்வளவுன்னு வரும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான் 2 மாலை தானே 5000 ரூபா வரும் அப்படின்னா. அதுக்கு மாலை கடைக்காரன் சொன்ன அந்த மாப்பிள்ளை சொன்னான், ஏன்னா 2 மாலை கட்ட 5000 ரூபாயா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, ஏன்டா ஒரே ஒரு தாலி கட்டுறதுக்கு நீ 5 லட்சம் ரூபா கேட்கிறப்போ வெறும் 5000 ரூபா தானடா கேட்டேன், என்னடா அதை பொறுக்கு அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இப்படிதான் இந்த வரதட்சணை அப்படிங்கிறத ஒரு புறத்துல இருந்தாலும் இந்த மா பெண் வீடு மாப்பிள்ளை வீடு இப்படியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல கூட ஒரு பிரச்சனை வரும். இந்த கல்யாண மண்டபத்துல இப்படிதான் பாருங்க, இந்த சாப்பாட்டுல பிரச்சனை வரும், கறி ஒழுங்கா போடல, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய வரும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க ஊர் வந்து சாதாரண ஊர்ல பேராவூரணி. பேராவூரணிங்கிறது சாதாரண ஊர்ல இங்க இருக்கக்கூடிய நீலகண்ட விநாயகர் கோயிலுக்கு வந்த பிறகுதான் பட்டிமன்றத்துடைய மிக பிரம்மாண்டமா பேசப்படுற திண்டுக்கல் லியோனி இங்க வந்து பேசிதான் மிக பிரம்மாண்டமா உலகறிய தெரிஞ்சாரு. அதே போல பல பாடகர்கள் இந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் நல்ல உலகறிய வந்தாங்க. அப்படியாப்பட்ட ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட ஊர்ல நீலகண்ட விநாயகர் மட்டுமல்ல இங்க பெருமை, மொய் விருந்து. இந்த மொய் விருந்துன்னா பாக்குறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். சொந்தத்துல ஒரு தருப்பான், கடன் கேட்ட தரமாட்டான், ஆனா மொய் வச்சு அவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் அவனுக்கு ஒரு முதலீடை உருவாக்கி அவனுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவனை ஓஹோன்னு வாழ வைக்கக்கூடிய ஊர் இந்த பேராவூரணி. அப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாண வீட்டுல பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு இருக்கு பாத்தீங்களா, இப்படிதான் பாருங்க, ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது, 2 பவுனுக்கு போட முடியல. பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடக்குது, எதை வேணுமாலும் ஏத்துக்குவான், அந்த கறி விருந்து இதெல்லாம் ஏத்துக்க மாட்டான்னு வைங்களேன். அப்போ அதை கூட மாப்பிள்ளை வீட்டுல மன்னிச்சுட்டாரு. சரி பரவாயில்ல, நீ இன்னும் கொஞ்சம் பொண்ணு குழந்தை பிறந்த பிறகு நீ 2 பவுன் போடு அப்படின்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளையோட அப்பா. கல்யாணம் நடக்குது, தடபுடா நடக்குது. அந்த நேரத்துல பாருங்க மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ சாப்பாட்டுல 8 கால் பூச்சி விழுந்து கிடந்திருக்குங்க. கொதிச்சு போயிட்டாரு மனுஷன். எங்கேயோ கொதிச்சு போன உடனே பொண்ணு வீட்டுக்காரர்ல மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, மாப்பிள்ளையோட அப்பா இலையில 8 கால் பூச்சி விழுந்துருச்சுங்க, அவர் ரொம்ப கோபமா இருக்காருங்க அப்படின்னு. உடனே ஐயோ 2 பவுன் நம்ம வேற கொடுக்கலையே, இந்த நேரத்துல இந்த 8 கால் பூச்சி விழுந்துருச்சே அப்படின்னு வேக வேகமா போறாரு. சம்பந்தி கொச்சிக்காதீங்க, சம்பந்தி கொச்சிக்காதீங்க, ஏதோ சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறாரு. 2 பவுனை விட்டவர இதுக்கு ஒத்துக்கல. அதால முடியாதுங்க, எப்படிங்க எப்படிங்க 8 கால் பூச்சில 7 காலம் தான் இருக்கு, இன்னும் ஒரு காலம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்த்தாரு, கொஞ்சம் பார்த்தாரு, டக்குன்னு இவரு இதாயிட்டார். எனக்கு ஒரு கால் வந்தாதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டார். டக்குன்னு மண்டபத்துல அங்கிட்டு இங்கிட்டு தேடி ஒரு 8 கால் பூச்சில காலை உடைச்சி வந்து வச்சு அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. அது வேற கதை. இந்த மாதிரி எல்லாம் இங்க கல்யாணம் கலாட்டா அதெல்லாம் நடக்குது. இந்த புத்தாண்டுல பெண்களுக்கும் நல்ல ஒரு உரிமை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, இன்னைக்கு கூட இன்னைக்கு நடந்த சம்பவம், நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வடநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞனை ஒரு ஒரு போதையில ஒரு கஞ்சாங்கிற அந்த போதையை பயன்படுத்தி 4 இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு சாதனையா இருக்கா அப்படின்னு பேசுறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் கம்ப்யூட்டர் துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பேசதான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான இந்த பட்டிமன்றத்துல பேச வரைய இருந்திருக்கக்கூடிய புத்தாண்டுடைய உறுதிமொழிகள் இன்னைக்கு சாதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பேராவூரணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வியியல் கல்லூரியுடைய துணை பேராசிரியராக துணை முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் டி வனிதா அவர்கள் வருகை தந்திருக்காங்க.
அதே போல அவருக்கு துணையாக இந்த பகுதியில ஒரு அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், ஒரு இந்த பகுதியில நன்கு அறிமுகமானவர், நல்ல ஒரு மனிதர். இன்னும் சொல்லணும்னா பேராசிரியர் பேராசிரியர் சந்தோஷ் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த புத்தாண்டு உறுதிமொழிகள் சாதனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட வேதனையா இருக்கு, அதாவது சங்கடமா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக குழந்தையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், மரியாதைக்குரிய ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. அவருக்கு துணையாக பேசுறதுக்காக, அவருக்கு துணையாக பேச வருகை தந்திருக்கக்கூடிய அதே குழந்தையை சார்ந்த மாணவர், அருமை தம்பி கவிஞர், நாட்டுப்புற நாயகன் என்று சொல்லக்கூடிய நல்ல நாட்டுப்புற பாடல்களை அருமையா பாடக்கூடியவர், நல்ல பேச்சாளர், துடிப்புமிக்க இளைஞர் தம்பி தமிழ் ஆகாஷ் அவர்கள். இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கேட்டுட்டு நம்ம ஒரு கடைசியா ஒரு முடிவுக்கு வரலாம். புத்தாண்டு உறுதிமொழிகள் சங்கடமாகவே உள்ளது என பேசுவதற்காக குழந்தையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களை பேச அழைக்கிறேன். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னமே முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னியாகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மண்ணில் உலகில் வாழ்ந்த என் அன்னை தமிழே, உன்னை முதலில் வணங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களை மறுவணக்கம் கூறுகிறேன். என் எதிரணியில் சந்தோஷமாக வந்து அமைந்திருக்கும் இருவரையும் வணங்குகிறேன். என் அணியில் நாங்கள் கும்பகோணத்திலிருந்து ரொம்ப சங்கடப்பட்டு வந்து அமர்ந்திருக்கும் என் அணியரையும் வணங்குகிறேன். அவையோருக்கு மீண்டும் ஒரு மறுவணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர். நடுவர் ஐயா அவர்களே, இந்த தலைப்பு புத்தாண்டில் உறுதிமொழி எடுப்பது சந்தோஷமா சங்கடமா? ஆமா, அருமையான ஒரு சுச்சுவேஷன். புத்தாண்டு 26 பிறக்க போகுது, 2026 பிறக்க போகுது. அருமையான ஒரு சுச்சுவேஷன். ஒரு பைபாஸ், ஒரு 10 இளைஞர்கள், ஒரு வண்டி மேல ஒரு கேக்கு, அழகா செல்ல ஆடியோ ஆன் பண்றாங்க, 10 பேர் கோரசம் போடுறாங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் தந்ததே, சூரியகாந்தி பூ போல சுகமானதே, அப்படின்னு இழுக்கணும். அப்பதான் அந்த பாட்டுக்கு சுதி ஏறும். ஏன்னா அங்கே சுதி ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அதுக்கும் கொஞ்சம் சுதி ஏத்தணும். பாடுங்க பாடுங்க சார். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் உறுதிமொழி பாட்டை பாடிட்டாங்க. 25ஓட முடிஞ்சு போயிட்டுடா. நல்லா உஸ்ன்னு நீங்க சொன்ன மாதிரி உஸ்ன்னு ஒரு சவுண்ட் வருது, 10 பேருகிட்ட இருந்து வருது. உஸ்ன்னு பாட்டுல திறந்தோடனே ஒரு சவுண்ட் வருது, 10 பேருகிட்ட இருந்து வருது. அதுல ஒரு 4 பேர் சொல்றாங்க, மாப்பிள்ள இதோட முடிச்சிடணும், 25ஓட முடிச்சிடணும், இதெல்லாம் 26ல நான் ஒரு உறுதிமொழி எடுக்க போறேன், இதெல்லாம் கூடவே கூடாது சொல்றாங்க. முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தா, அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுடு வேண்டா. அதானே, இததான் ஒரு பையன் சொன்னான், நான் இந்த புத்தாண்டோடு சரக்கை நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னா. அதுக்கு பக்கத்துல உள்ளவன் சொன்னா, இதை தாண்டா 10 ஆண்டா சொல்லிக்கிட்டு இருக்க, நிறுத்தின மாதிரி இல்லையாடா. ஒரு ரவுண்டு முடிஞ்சது ஐயா. ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு உங்க பேச்சுலயா? இல்ல அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு 10 பேரும். அடுத்தது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒருத்தவன் அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கடைசியா பாட்டில்ல மாப்பிள்ள கொஞ்சோண்டு இருக்கு, ஒரே ஒரு பெக் அடிச்சுட்டு வரேன், அதையும் நான் என்ன செஞ்சிடறாங்க, அடிச்சிடுறாங்க. இதுல எங்கயா இருக்கா அவங்க ரெவல்யூஷன் போட்டுக்கிறதுக்கு? அதுல என்ன சாதனை? பெரிய சாதனை. நீங்க வேற இந்த புத்தாண்டோட நிப்பாட்டிறேங்கிறான், கட்டிங்கோட முடிச்சிருவான்னு நினைக்கிறான், ஆனா ஒரு ஃபுல் வரைக்கும் போயிடறான். அதுதான் பெரிய சாதனை, அதுதான் சாதனை. ஆமா,
இது உங்களுக்கு வேதனையா தெரியுது. ஆமா. பசங்களுக்கு சாதனை. சாதனை. ஆ. ஐயா, இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா செல்லு பார்த்துட்டு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. நம்ம நடுவர் ஐயா மாதிரி. நான் நினைச்சேன் அப்பயே என் தொப்பைய குறுகுறுன்னு பார்த்தப்பே நான் நினைச்சேன் என்னைய பத்தி நடுவர் ஐயா மாதிரி. நம்ம மெய்ச்சூடர் இணையதள ஐயா, இந்த அரங்கம் ஐயா வந்து இந்த இதெல்லாம் பத்தவே இல்லை. இந்த தையல் பயிற்சியகம், இந்த டியூஷன் சென்டர், இந்த பாட்டு கிளாஸ் இதெல்லாம் பத்தவே இல்லை. இளைஞர்கள்லாம் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். தை பிறந்தா பொங்குதான், ஆடி பிறந்தா அடிச்சுக்கிட்டு போதும். என்னது என்ன அப்படின்னா, தை பிறந்த இந்த ஜனவரி மாசம் என்ன செய்வாங்க மாணவர்கள் வந்து, நம்ம இளைஞர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. டேய், நான் இந்த வருஷம் நான் வந்து நடுவர் ஐயாவோட தாண்டி நான் வந்து என்னுடைய உடம்ப குறைச்சிக்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேய்ச்சூட ஜிம்முல வந்து சேர்றாங்க. அதுதான் அந்த அவன் சேர்ந்தோடனே அவன் நண்பர்கள் எல்லாரும், ஏன்னா ஒரு ஆர்வம், அந்த ஜனவரி மாசம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, நான் உடம்ப குறைச்சிக்கிட்டு வரேன்னு ஒரு ஆர்வம். அதுதான் தை பிறந்தா பொங்குது. ஒரு 6 மாசம்தான். அவனால அதை எங்கேயாவது கடைபிடிக்க முடியுதா? அவனுக்கு அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், எவ்வளவு சங்கடம் வந்து சேருது. அதனால அவன் என்ன பண்ணிடுறான், 6 மாசத்துக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆடியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என் மகன், எனக்கு ஒரு 2 மகன் இருக்காங்க ஐயா. ஒரு மிதுனச்சந்திரன் மகன் பேரு, பெரிய மகன் பேரு மிதுனச்சந்திரன். உங்க வீட்டுக்காரர் என்ன ஜோசியரா? மிதுனச்சந்திரன், மிதுனமும் ஒரு ராசி, சந்திரனும் ஒரு கோள், அதுவும் ஒரு ராசியை சார்ந்ததுதான். அவரு சொல்றாருங்க ஐயா, மாமா 26க்குள்ள எல்லாரும் புது கார்ல போறாங்க, நம்மளும் புது கார்ல போனோம். அடுத்த புத்தாண்டுல வைக்கிறாரு பாருங்க எனக்கு ஆப்பு, அடுத்த புத்தாண்டுல நம்ம வந்து கார் வாங்கினோமான்னு இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியே சொல்றாரு. அவரு மகிழ்ச்சியா போகிறதுக்கு எனக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கறாரு பாருங்க, மகிழுந்து வாங்கணுமா. மகிழுந்து, ஆமா, எனக்கு சங்கடத்தை கொடுக்கறாரு பாருங்க. நான் இப்பையில இருந்தே நினைச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள பையன் சொல்லிட்டா, அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு மகிழுந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடத்தை இப்பையில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, கார் வாங்கிடணும். ஆமா ஐயா, நான் அதாவது எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க, நானும் ஒரு உறுதிமொழி எடுத்தேன்தான். அப்படியா? எடுத்தேன்தான். என்ன உறுதிமொழி? ஆனா அது என்ன உறுதிமொழி பின்னாடியே சொல்றேன், அந்த சோக கதைய. சோக கதை. ஆமா, நானும் 2024 ஒரு உறுதிமொழி எடுத்தையா, எப்படியாவது ஒரு 2 சவரன் நகை வாங்கிடணும். 2 சவரன்? 2 சவரன் ரொம்ப நான் போகலையா, ஒரே ஒரு 2 சவரன் வாங்கணும்னு, நகை எடுக்கணும்னு ஆசைப்பட்டையா ஒரு உறுதிமொழி வச்சேன். யாரையா அந்த ட்ரம்ப், அவர் வந்தாரு பாருங்க, என்னுடைய நான் தான் ஒரு ரெவல்யூஷன் இருக்கு, நான் என்னோட ரெவல்யூஷன் கெடுக்கிறதுக்கு அவரு வராரு பாருங்க. அவரு யாரு? என்னால எடுக்க முடிஞ்சுச்சா, என்னால ஒரு உறுதிமொழி வைக்க முடிஞ்சா, எனக்கு எவ்வளவு சங்கடம் ஆயிடுச்சு. ஒரு 2 சவரன் எடுக்க முடியாம நான் எங்க சங்கடப்படுறேன். வருது பாருங்க இந்த 2025 2024 நினைச்ச 25க்குள்ளேயே அவர் சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு. அதான் நீங்க சங்கடப்படுற மாதிரி எல்லாம் தெரியலாமா? இந்த அச்சய திருத்துன்னு ஒண்ணு அப்ப விளம்பரம் போடுவான், அன்புக்கிரிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது டண்டனகா ஜுவல்லரி. டண்டனகா ஜுவல்லரி, வாங்க 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 வாங்க. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வாங்கிட்டு வந்து பார்த்தா தங்கமே இல்லை. ஆனா அன்னைக்கு போயிட்டு கூட்டம் கூட்டமா கூடுறீங்க, தங்கம் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க. எடுக்க முடியலன்னு சொல்ல வரையா, சங்கடப்படுற. எங்க இருந்து எடுக்க முடியுது? ஆனா அச்சய திருத்தில போய் எடுத்துடலாமா? எப்படியாவது மூட்டு அடிச்சு ஏதாவது பண்ணி எடுத்துடல. ஒரு குண்டுமணி, ஒரே ஒரு குண்டுமணி வாங்கினா போதும், வீடு நிறைய பெருகும் அப்படிங்கிறான். எங்க வீட்டுல அப்படித்தான் குண்டு மணியா வாங்கிட்டு இருக்க, ஒண்ணும் ஆன மாதிரி இல்ல. 1 லட்சம் ரூபாய் ஏறிடுச்சு. அததான் எங்க சொல்ல வர, எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டாரு இந்த ட்ரம்ப். உங்களுக்கு தங்கம் வாங்காதது மட்டும்தான் சங்கடம். இந்த இருக்கியா, நிறைய இருக்கு. என் வீட்டுல 68 கிலோ தங்கம் இருக்கு தெரியுமா? நைட்டு போயிடுமா ஆகாசு, இப்படியே பட்டிமன்றத்தை 68 கிலோ தங்கம் இருக்கு. என் பொண்டாட்டியோட வெயிட்ட சொல்றேன். அப்ப அது வயதேமா, அது 68 கிலோனாக்க இது 100 கிலோ வைரம் இருக்கு. வைரம். ஆமா,
ஐயா உறுதிமொழின்னு சொல்றோம். ம். அப்ப மாணவர்கள் பாத்துங்க, மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. அது ம். இப்ப உள்ள மாணவர்கள், நம்ம ஆகாஷ் மாதிரி உள்ள மாணவர்கள்லாம் ம். ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறாங்க. என்ன சங்கடப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க கிட்ட இந்த 26லயாவது இப்ப ஆகாஷ் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ம். ஒரே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன என்ன உறுதி? உறுதிமொழின்னு கேளுங்க. இந்த வருஷம் அது பொண்ணுங்க கிட்ட விபூதி வாங்காம இருந்துடணும். குங்குமம் வாங்கணும். விபூதி விபூதி. பட்டை, பட்டை அடிச்சா. ஆமா, ம். குங்குமம் வாங்கணும்ல ஆ. அப்படின்னு ரொம்ப ஒரு உறுதிமொழி நல்லா அது சூப்பரா இப்படி கூட எடுத்துட்டு வந்து சொல்லலாமே, உட்கார்ந்திருக்காரு. நாமம் போடாம நாமம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். விபூதியை விட நாமம் தான் பெஸ்ட். பட்டையா நாமமா ஒரு பட்டிமன்றம் இப்ப வந்து போட்டுவோமா? ஜென்ஸ் எல்லாம் வந்து விபூதி தாங்க ஐயா. விபூதி. போன வாரம் எங்க மாமியாரை சந்திக்கலாம்னு ரொம்ப ஆசையா போனேன் ஐயா. மாமியாரை சந்திக்க மாமியாரை சந்திக்க இத நாங்க நம்பணும். ஆசாசையா போனேன் ஐயா. பொய்யா? போயிட்டு நீங்க ஒரு ஆசிரியர் இல்லையா, மேடம். நிஜமா ஆசாசையா போனேன். என் வீட்டுக்காரோட தான் போறேன். ம். என் வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு பக்கத்துல. போறேன், போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு உடம்புலாம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு 10 வருஷமா இந்த நிலம்லாம் நடாம கிடக்க. இந்த வருஷமாவது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்களாம் ஏதாவது பண்ணிப்போமே அப்படின்னு இதாயா கேட்டேன். ம். நேத்தி ஒரு விசேஷத்துல பாக்குறையா, அத்தை நல்லா இருக்கீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ம். ம். எங்க ஐயா இருக்கு சந்தோஷம். சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஐயா கேட்டேன். மாமியா கிட்ட எவ்வளவு மருமக சங்கடப்பட வச்சுட்டாங்க பாருங்க. மாமியா கிட்ட மருமக நேத்து full-ஆ சந்தோஷப்படுறதும் சாப்பிடவே இல்லையா, ஒரே சங்கடமா ஆயிட்டு. இதாங்க ஐயா. ஐயா சம்பிரதாயம் சந்தோஷம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சங்கடம் சம்பிரதாயம் இது எல்லாமே நம்ம நினைத்துக்கிறது தான். அவங்க சந்தோஷத்தை நினைத்து பேச வரலாம். பல சங்கடங்களை தாண்டி தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு எதிரணியை வந்து நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அற்புதமா வந்து நம்ம குழந்தையை சார்ந்த இந்தியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தெள்ளு தமிழடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுதொரு சுவை உள்ளுதோறும் உணர்வாகும் உண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த வள்ளுவனை வழங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இந்த புத்தாண்டு உறுதிமொழி சாதிப்பதற்கா சங்கடத்திற்கா? புத்தாண்டு உறுதிமொழி என்பது நிச்சயமாக சாதிப்பதற்கு தான். புத்தாண்டு வந்தாலே நம்ம மனசுக்குள்ள புதிய புதிய எண்ணங்கள் புதிய புதிய வளர்ச்சிகள் ஏற்படும். நிச்சயமாக நமக்கு வயதும் அதிகமாகும். அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஒரு உறுதிமொழிங்கிறது எதுக்காக உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக சாதிப்பதற்கு தான். அதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையை பற்றி நான் சில விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கையிலையும் நானும் நிறைய உறுதிமொழி எடுத்திருக்கேன். ஆரம்ப காலங்களில் நான் ஒரு அரசு ஊழியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அரசு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பணிகள் வேலைகள்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு கட்டிட வேலை இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருந்தது. இந்த மாதிரி தான் நமக்கு இது இருந்தது. வாழ்க்கையில நமது பகுதியை சேர்ந்தவருங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெற வேணும் அப்படின்னா அவங்க எடுக்க ஒரே ஆப்ஷன் நம்ம வெளிநாடு செல்ல வேண்டும், இல்லை வேற வெளியூருக்கு செல்ல வேண்டும். அப்போ மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தாங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பெருசாக வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு தெரிந்த ஒரே வேலை அரசாங்க வேலைக்கு போகணும். அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற நிலைமையில் மாறி போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறலாம்ங்கிற எண்ணம் ஏற்பட்டது. அப்படி போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்ம கிராமங்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரி யாரு? விஓ தான். முதல் ஆப்ஷன் அவர் தான். நம்ம மக்கள் அவங்களுக்கு முதல் கஷ்டம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குலசாமிட்ட பார்ப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரும் முதல் ஆப்ஷன் அவர் தான், விஓட தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாமளும் ஒரு போட்டித் தேர்வு எழுதி ஒரு அரசு ஊழியர் ஆகலாம்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணேன். நடுவர்களே முயற்சி பண்ணேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை சேர்ந்து படித்தோம். போட்டித் தேர்வு எழுதி தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னா நிச்சயமாக அது பயிற்சி தேவை. பட்டுக்கோட்டையில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் வேலை, மிச்சம் 2 நாள் பயிற்சி, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு படிக்கும் போதெல்லாம் நம்மகிட்ட எண்ணற்ற பேர் சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க. நிச்சயமாக அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே அமைச்சர்களை பார்த்து செய்ய வேண்டிய செஞ்சா ஆட்டோமேட்டிக் வேலை வரும். இந்த காலத்துலையும் இந்த டெக்னாலஜி வேலையும் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கருத்துக்கள் சொன்னாங்க. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு எக்ஸாம் எழுதியாச்சு. அந்த விஓ தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. அதோடைய முடிவு வந்து விடுறவர்களே சென்னைக்கு நம்ம போகிறோம். நமக்கு கலந்தாவை கூப்பிட்டாங்க. சென்னைக்கு போகும்போது நம்முடைய கிராமத்துலேருந்து முதல் அப்பதான் பேன்ஸ் எல்லாம் தாச்சி போட்டுட்டு ட்ரெயின் ஏறி ஜம்முன்னு இங்கேருந்து போகிறோம். நம்ம போகிறது என்னமோ ட்ரெயினில் தான் போகிறோம். பட் நம்ம மனசுக்குள்ள ஃப்ளைட்டில் போகிற மாதிரி.
ம். போயிட்டு சில பேர் இறங்கியாச்சு. ஆ. அந்த இதுல உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அன்ற தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 810 வேக்கன்ட் இருந்த நடுவர்களே. ம். என்னுடைய மதிப்பெண் 620 மதிப்பெண். ம். நான் உள்ள போனாலுமே என்னுடைய இடஒதுக்கீடு அடிப்படையில் எனக்கு வேலை கிடைக்கல. கிடைக்கல. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கு ஆபீஸ் வாசல்ல வெளில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் சவர் இருக்கும். ம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ம். அது உள்ள போயிட்டு வெளில அந்த ஆர்டர் வாங்கின அத்தனை பேரும் அது வெளியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய துணை வந்தவங்களோட. ஸோ எனக்கு அந்த நேரம் ஒரு உரிமை எடுத்துக்கிட்டேன். ஸோ எண்ணற்ற கஷ்டப்பட்டு படிச்சாலும் நம்மளால அந்த இன்னும் போட்டோ எடுக்க முடியும். ஸோ அடுத்த ஆண்டுகள் நம்ம நிச்சயமா இருந்தோம் அப்படின்னா ஒரு அரசு உள்ள இருக்கிற உரிமை எடுத்து. சூப்பர். ஸோ அடுத்த தேர்வு வந்தது. எந்த வேலைக்கு போயிட்டு நம்மளால வேலைக்கு போக முடியலையோ அடுத்த தேர்வுகள்ல வெறித்தனமா படிச்சோம். எண்ணற்ற உதவிகள் கிடைச்சி எந்த தேர்வு எழுதி வேலைக்கு போக முடியலையோ அது அடுத்த தேர்வுல வெற்றி பெற்றேன். இன்னைக்கு ஒரு அரசு ஊழியமா இருந்துகிட்டு இருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். அதுக்கு முந்தின வருஷம் இதே புத்தாண்டு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி தமிழ் புத்தாண்டு நம்ம பேராவூர்ல ஏற்படும். அந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பேராவூர்ல எங்களோட ஹீரோ யாரு? எங்களோட பிள்ளையார் தான். ஆமா. அந்த திருவிழாவில பாத்தீங்க அப்படின்னா அங்க பிள்ளையார்பட்டியில ஹீரோ வந்து பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தப்பா அப்படின்னு பாடலாம். ஆமா. இங்க பேராவூர் நிக்கும் நீலகண்ட பிள்ளையார் தான் ஹீரோ. எங்களுக்கு நீங்க தான் ஹீரோ. ஆமா. எனக்கு பிள்ளையார் மாதிரி தொப்பா இருக்கு. அதுக்காக அந்த விழாக்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த திருவிழா காலங்கள்ல அந்த விழாக்களுக்கு மேடைகள்லாம் தயார் பண்ணுவாங்க. அந்த மேடைகள் பாத்தீங்க அப்படின்னா 20 நேரங்கள்லாம் தயார் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி சிறந்த நடுவராக வந்து அதுல பேசுவாங்க. நாங்க பார்க்க போயிருப்போம். அந்த மேடைகள் தயார் செய்வதற்கு அந்த மேடை தயார் செய்ய பணியாளர் வேலை பார்த்திருக்கேன். 20 நேரங்கள்லாம் அந்த வேலை பார்ப்பாங்க. நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேடையை தயார் செய்யக்கூடிய ஒரு ஊழியரா இருந்தேன். உறுதிமொழி எடுத்து வெற்றி பெற்ற பிறகு அந்த மேடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக மாறணும். ஸோ ஒரு உறுதிமொழி ஒரு தனிமனித வாழ்க்கையில எண்ணற்ற வெற்றியை கொண்டு வரும். ஸோ அம்மா பேசுற சொன்னாங்க எல்லாம் லோனை வாங்குறாங்க, கடனை கட்டுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு. அந்த இது எல்லாமே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளதான் தெரியும், வெளில யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய வெற்றி மட்டும்தான் தெரிய வரும். நம்ம ஒருத்தருடைய மாற்றம் நிச்சயமாக 10 பேர் தூங்க விடாது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம தோத்தோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஒருவேளை நமக்கு பிடிக்காத ஒருத்தர் செவிச்சிட்டான் அப்படின்னா நம்மள தூக்க முடியாத தலைவர். அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஆமா, ஒருத்தர் வெற்றி பெற்றான் அப்படின்னா தூக்க வராது. அதுவும் ஜெயிச்சிட்டான்டா நம்ம. ஆமா, அவனை தோக்கடிக்க என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாம் பார்ப்பான். அதையும் தாண்டி ஜெயிச்சிட்டான், அவனை விட நம்ம ஜெயிச்சணும் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு ஜெயிப்பான். நம்ம பார்த்து குறைய வாங்கி மார்க் குறைய வாங்கிட்டேனே அப்படின்னு அழுத மாணவர்களோட நம்மோட அவன் அதிகம் வாங்கிட்டானே இந்த பரவாயில்ல அதிகமா இருக்காங்க இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி, இந்த வெற்றிங்கிறது எண்ணற்ற பேருக்கு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஜி போப் அப்படின்னு ஒரு தமிழ் அறிஞர், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட சொந்த ஊரு கனடா. அவர் கனடாட்டுல இருந்து 8 தீவுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இந்த தமிழ் பணியை செய்யும் சொல்லி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இந்த வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் ஆகின்றது. அந்த 8 மாதங்கள்ல கப்பல்ல வரும்போதே தமிழ் மொழியெல்லாம் ஃபுல்லா படிச்சு கத்துட்டு வர்றாரு. தமிழ்நாடு வந்த பிறகு திருக்குறள், திருவாசகம், புறப்பொருள் உண்பாமலை எண்ணற்ற தமிழ் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து இருக்காரு. முதலாக திருக்குறள் என்ற நூலை மொழிபெயர்த்து ஆங்கிலேயருக்கு தெரியப்படுத்த அறிஞர் அவர் தான், ஜி போப். அவர் என்ன சொல்றாருன்னா எண்ணற்ற தமிழ் பணியை பண்ணிட்டு தன்னோட இறுதி காலங்கள்ல அவருடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவர் உரையை கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க, வகுப்பறையில உரையை கொண்டிருக்கிறார்கள். சூப்பர். அது அந்த இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நினைவு கொண்டு அவர் இறந்த பிறகு இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டே இருக்கிறார். வேதனையில கிளாஸ் ரூம்ல உறங்கி கொண்டிருக்கார். வேதனையில இல்ல, அதுவும் சாதனையா மாத்துறதுக்காக. நிச்சயமாக நான் ஒரு வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கேன். நடுவர்களே, நீங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நிறைய மாணவர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அந்த பயிற்சி முடிஞ்சவங்க வெளில போகல ஒரு மாணவர் என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுது, சார் நீங்க எங்க அப்பா அம்மாவோட பெரிய ஆள் சார், எங்க வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா அதை விட நீங்க பெரிய ஆள் சார் அப்படின்னு ரொம்ப இது பண்றாரு. எனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. நம்ம பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துறோம் இருக்கு, பரவாயில்ல, உருவாக்கிட்ட பெரிய மகிழ்ச்சி. அவட்ட கேட்டுட்டேன், ஏன்பா இந்த உலகத்துல நமக்கு முக்கியம் வந்து அப்பா அம்மா தான் முக்கியம், நீ என்னப்பா அம்மாவோட நான் தான் பெரிய ஆள் சொல்லியாப்பா, அப்படி என்னப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பா அம்மா நான் குட்டியூண்டு பிள்ளையா இருக்கல அப்ப மட்டும் தான் தூங்க வச்சாங்க,
நீங்க பாடம் எடுத்து இதே பத்தி தூங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நடுவர்களே. நிச்சயமா நிச்சயம். ஆமா. எங்க அம்மா கூட தாலாட்டு பாடி தூங்க வச்சோம். நீங்க தாலாட்டே இல்லாம பாடம் நடத்தி தூங்க வைக்கிறிய அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணற்ற சங்க இலக்கியம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனானூறு, புறநானூறு, நெடுந்தகை எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கு. இந்த 2025 ஒரு 2,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கெல்லாம் பல்வேறு நீதிகளை சொல்லிவிட்டவன் தமிழன். அப்பவே தொல்காப்பியருக்கு உரைகளை எழுதியிருக்காங்க. எண்ணற்ற நீதி இலக்கியங்கள் உருவாக்கி இருக்காங்க. தமிழகத்துல எண்ணற்ற கவிஞர்கள் சங்க இலக்கியம் உருவாக்கப்பட்டிருக்கு. இடைக்காலங்கள்ல எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஸோ நம்ம கிட்ட திறமை இல்லாம இல்ல, இடைக்காலங்கள்ல அத்தனையும் நம்ம மறந்து விட்டோம், மறக்கடிக்கப்பட்டுள்ளோம். இயல்பாகவே உறுதிமொழி எடுத்துதான் அவங்க வெற்றி பண்ண அவசியம் இல்லை. தமிழோட பிளட்லயே அந்த எண்ணங்கள் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், இந்த எண்ணங்கள் அவருடைய ரத்தத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. வேற எந்த ஒரு மொழியிலையுமே இந்த மாதிரி இல்லை. தமிழ் பண்பாடு உலகத்திற்கே அறம், ஒழுக்கம், நேர்மை, நீதி அத்தனையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஒரே ஊர்ல இருப்போம், ஒன்னா இருப்போம், ஒரு சாமியை கும்பிடுவோம், ஆனா சின்ன பிரதி அடிச்சுக்குவோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த விழாக்கால பேர்லாம் போடுவாங்க. விழாக்காலங்கள்ல பேர்லாம் போடுவாங்க. அந்த பத்திரிக்கை சொன்னீங்கல்ல, அதுல அவங்க பேரு போடல அப்படின்னா மிகப்பெரிய குறையாயிரும். அப்படியே போட்டாலும் குறையாயிடும். அப்படியே போட்டாலும் என் பேரு போட்டீங்கல்ல, உன் பேருக்கு கீழே போட்டிருக்காங்க. அது சின்னோடா போட்டிருக்கீங்க, சின்னோடா போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி குறைகள் பெருசா பார்த்து உலகத்துக்கே நீதியை கற்றுக் கொடுத்து நல்ல எண்ணங்களை சொல்லிக் கொடுத்த தமிழன் இன்று சின்ன சின்ன எண்ணங்கள்னால இன்று வெற்றி பெறாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. காதல் படம் படத்து பேர் காதல் படம் மாதிரி. காதல் படம் பாத்தீங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, நான் காதல் படமே ஓட்டி இருக்கேன். அது தெரியும், அதனாலதான் ஒரு படமா கேட்டேன். படம் பாத்திருக்கேன். அதுல கவிஞர் நான் முத்துக்குமார் ஒரு அருமையான பாடல் எழுதியிருப்பாங்க. அருமையான பாடல். ஆமா, அதுல ஒரு வழி சொல்லுவாங்க, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் ஆற்றும். சூப்பர் சூப்பர். மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நில ஒளியை மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்கும். நிச்சயமாக அந்த இலைக்கு மின்மினி ஒளி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தமிழன் ஒவ்வொரு ஆளுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். இந்த புத்தாண்டுல நம்ம உறுதிமொழி எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறலாம். எப்படி சொல்லுங்க கேக்குறீங்களா? ஏன்னா இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் டிசம்பர். தமிழ் அடுத்து தமிழ் மாதங்கள்ல 6 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல இது முன்மணி காலம். மார்கழத்தை முன்மணி காலம், மாசி பங்குனி பின்மணி காலம், இளைவெளி முதுகெளி வரும். இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துட்டீங்க, அது என்ன வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னீங்க படம் ஓட்டுறது இருந்து பார்ட் 2 படம் ஓட்ட போறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க போனீங்க அப்படின்னா காலையில எழுந்து போகும்போது நல்ல ஒரு குளுமையான காற்று, ஊர் ஃபுல்லா எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பசுமையா இருக்கும். இந்த காலம் அப்படிதான், சின்ன புல்லு வயல்களுக்கு எல்லாம் பசுமையா இருக்கும், எல்லா நீர்நிலம் தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கும். அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல குழந்தையா இருந்தா வந்துகிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்ல, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த மாசம் முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் வைப்போம், எண்ணற்ற புதிய உணர்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நம்மள மாதிரி எங்கோ யாரோட செஞ்சிருவாங்க, நம்ம பார்ப்போம். அதுக்கு இப்படி மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் மாசி மாசம் பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல எண்ணற்ற விழாக்கள் நம்ம ஏரியாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மாசி மகம் எண்ணற்ற திருவிழாக்கள், பண்டிகைகள், ஒரு பங்கன்ல வைப்ல இருந்துகிட்டே இருப்போம். அப்படி போகும்போது நிச்சயமா நிறைய பேரை பார்ப்போம், நிறைய நண்பர்கள் சந்திப்போம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள நம்மளோட உறுதிமொழியை இயங்கிக் கொண்டே இருக்கும். இவங்க முன்னாடி ஜெயிக்கணும், இவங்க முன்னாடி வளர்ந்து கட்டணும், இந்த எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது தமிழோட வாழ்வியல் அப்படிதான். ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு பண்டிகைகள். மாசி மாசம் முடியுது, அடுத்த மாசம் அந்த மாசி மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சொல்லுங்க. அதாவது மாசி மாசம் இந்த மாமன்கள் இருக்காங்கல்ல, மாமன் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மாசி மாசம் ஆளான பெண்ணே மாமன் உனக்கு தானே சொல்லிக்கிறேன். இந்த புத்தாண்டு உறுதிமொழி நிச்சயமாக நமக்கு புதிய வெற்றியையும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய ஊக்கத்தையும் கொண்டு வரும். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. புதிய ஆளாக இருங்க, ஓல்டுக்கு வாங்க, டிஜிட்டல் சொல்லுவாங்க, ஆல்பா எக்ஸ் ஒய் இசட் இருக்கு, இன்னும் ஓல்டுக்கே போயிட்டு இருக்காம புதிய புதிய வெற்றிகள். இந்த வெற்றி இனி அடுத்த ஒரு பட்டிமன்றங்கள்லாம் நீங்களும் வெற்றி பெற வேண்டும், உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். சூப்பர். மிக அற்புதமா பேசி அமர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே அவரு பேசின விஷயம் பல கருத்துக்களை அருமையா சொல்லி உட்கார்ந்துருக்காரு. அதுல இன்னொரு விஷயம் சொன்னாரு,
நான் கிளாஸ் ரூம்ல பாடம் எடுத்தேன் அப்படின்னு. இப்படிதான் பாருங்க, ஒரு ஆசிரியர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, தம்பி உங்களுக்கு தெரிந்த கலைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசங்க எல்லாம் வரிசையா உட்கார்ந்துருந்தவன் ஒவ்வொருத்தன் ஒரு கலைகளை சொல்லணும். ஒருத்தன் ஏந்திரிச்சான் நடனக்கலை அப்படின்னா, ஒருத்தன் ஏந்திரிச்சான் பரதக்கலை, ஒருத்தன் ஓவியக்கலை, அப்படியே அவனுக்கு தெரிஞ்ச கலைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். கடைசியா ஒருத்தன் அவனுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல, எல்லாருமே சொல்லிட்டான், இவனுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. இவன் நடனக்கலைங்கிறான், ஓவியக்கலை அப்படி சொல்லிட்டு வந்துட்டான். கடைசியா அவனுக்கு என்னன்னு தெரியல. வாத்தியார் பக்கத்துல போயிட்டாரு, கம்பு எடுத்து வச்சுக்கிட்டு, டேய் உனக்கு என்ன கலையரா தெரியும், சொல்றா அப்படின்னு மிரட்டினாரு பாருங்க. மிரட்டின உடனே பையன் பார்த்தான், அப்படி முழிச்சுட்டு டக்குன்னு தவக்கலே அப்படின்ட்டு எல்லாரும் அப்படிதான் சிரிச்சாங்க. அதுக்கு விளக்கம் சொன்னான் பாருங்க, தவம் என்பதும் ஒரு கலை தான், அதை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு அப்படியெல்லாம் மாணவர்கள் இருக்காங்க. இதை விட இன்னொருத்தர் கிளாஸ் எடுத்தாரு, தம்பி வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாரு. அவன் சொன்னான் வாழைப்பழம் அப்படின்னா. தம்பி வாழைப்பழம் இல்லப்பா, வாழைப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு. தம்பி வாழைப்பழம் இல்லடா, வாழைப்பழம் சொல்லு அப்படின்னு இருக்காரு. வாழைப்பழம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க அப்பா போய் கூட்டு வாடா அப்படின்ட்டாரு. இவன் போனா அவங்க அப்பா வந்தாரு. வந்த உடனே என்னையா புள்ள வளர்க்குற நீ, ஒரு பேச்சு வழக்கம்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பேச்சு வழக்கம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழைப்பழம்ங்கிறேன், அவன் வாழைப்பழம் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உடுங்க அவன் வழக்கமே அப்படித்தான் சார் அப்படின்னு. இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கு. இந்த இளைஞர்கள் கிளாஸ் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. கிளாஸ் ரூம்ல தூங்கினாலும் அவர்கள் ஃபியூச்சரை பிரைட் ஆக்குவதற்காக இந்த டீச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போயிருக்காரு. சாதனையாளர்களா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்றதுக்கு அற்புதமான பேச்சாளர், பல தொலைக்காட்சிகளில் வந்து பேசியிருக்கக்கூடியவர், நல்ல கிராமத்து பட்டிமன்றங்கள்ல அருமையாக பாடி தன்னுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி, குழந்தையை சார்ந்த தமிழ் ஆகாஷ் அவர்களை பேச அழைக்க. யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பில்லா தமிழர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் ஆகாஷின் அன்பு வணக்கங்களை சொல்லி, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்தியா தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்களை சொல்லி, மிக ஒரு அருமையான பட்டிமன்றம், அருமையான ஒரு தலைப்பு. ஐயா ரொம்ப அருமையா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க ஐயா. ஆமா, புத்தாண்டு உறுதிமொழி சங்கடமா சந்தோஷமா, சங்கடமா சாதனையான்னு கொடுத்திருக்கீங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான். இத எனக்கு மனப்பாடம் பண்றதே ஒரு சங்கடமா இருக்கு. மனப்பாடம் பண்றதுக்கே சங்கடமா இருக்கு. இந்த புத்தாண்டுல உறுதிமொழி எடுத்து எப்படிங்க ஐயா நான் சந்தோஷமா இருக்க முடியும்? எதிரணியில இருந்து வந்து பேசுன அண்ணன் சந்தோஷ்னு தான் பேர் வச்சிருக்காரு. பேருதான் சந்தோஷ், ஆனா அவருக்கே சங்கடம் தான். அவர் வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. எவ்வளவு சொன்னாங்க, நான் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த தேர்வு எழுதுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த சங்கடத்தை எல்லாம் விட்டுட்டாரு, அங்கே இருந்து அந்த சந்தோஷத்தை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாரு. வாழ்க்கை ஐயா பேரே சந்தோஷம்னு வச்சுக்கிட்டு அவர் வந்து சொன்னாரு பாருங்க. முதல் எடுத்தவொன்னே சொன்னாரு, என்ன பேரு சந்தோஷம்னு வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதே அவர் என்ன சந்தோஷமா சொல்லணுங்க ஐயா, இத்தனை மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கேன்னு சொல்லணும். இவர் எடுத்த பாடத்தை அதுக்கு ஒரு விளக்கத்தை வேற சொன்னார் பாருங்க. ஜியு போப்போட சமாதியில இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு எழுதுறாங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாரு. இவரு வகுப்பறையில பாடம் எடுத்து மாணவன் தூங்குறான், அதை சொல்ல முடியல, அதை மறைச்சுக்கிட்டு இங்க வந்து ஜியு போப்பு வந்து உதாரணம் சொல்றாரு. இது ஒரு சங்கடம் இல்லைங்க. அவர் சொல்லிட்டாரு, என் தாயை விட பெரியவர் அப்படின்னு சொல்லி தாளாட்டு பாடி தூங்க வைக்க என் தாயை விட பாடம் நடத்தி தூங்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் விட்டுருங்க பாவம். ஐயா அடுத்தது ஒண்ணு சொல்றாரு. ஐயா எப்படிங்க ஐயா ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் போது ஒரு சங்கடத்தை சொல்லிதாங்க ஐயா ஒண்ணு விட்டுருங்கன்னா, நில ஒளியை மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்குமா. இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட போய் அப்படி சொல்லுங்களேன், மச்சான் பிள்ளையார் இருந்தா கொடுறாங்கிறான். பிள்ளையார் இருந்தா கொடுறாங்கிறான். பிள்ளையார்னா என்ன அருள் தருவாருன்னு நினைக்கிறீங்களா? அரை மூட்டை பாக்கெட் கொடுப்பான் கடையில. அது வேற. கோட் வேடெல்லாம் நீங்க சொன்ன சுதி மாதிரி இது ஒரு சுதிங்க ஐயா. அவ்வளவுதான்.
என்னங்க இன்னைக்கு நாட்டுல இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது என்னங்க சொல்லிட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்ன பண்ணணும்? வறுமையை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கய்யா. இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குப்பா, இதை நீ இன்னைக்கு பண்ண முடியாதுப்பா, இன்னைக்கு இதை செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி கஷ்டத்தை கொடுத்து வளர்க்கணும். அண்ணன் கண்மணி ராசா ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு. ஒரு குழந்தை தன்னுடைய வறுமையில வந்து அப்பா கிட்ட கேட்கும், அப்பா மணிகண்டன் வீட்டிற்கு மணி சில்லம், ஐஸ்வர்யா வீட்டிற்கு ஐஸ் ஹவுஸ், நம்ம வீட்டுக்கு ஏன்பா என் பேர் இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்கும். அதுக்கு தன்னுடைய அப்பா சொல்லுவாரு, எல்லார் வீட்டுக்கு அவங்கவுங்க பேர் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஏன்பா என் பேர் இல்லைன்னு கேட்கும். அதுக்கு அப்பா சொல்லுவாரு, அடுத்த முறை வீடு பார்க்கும்போது உன் பேர் உள்ள வீடா நான் பாக்குறமேன்னு சொல்லி ஒரு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு வறுமையை சொல்லி கொடுத்து வளர்த்துறாரா இல்லைங்கய்யா? இன்னைக்கு என்னங்கய்யா நான் சொல்றேங்கய்யா, அடிச்சு சொல்றேங்கய்யா, இந்த புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன், சந்தோஷமேன்னு தான் சொல்லி எனக்கு சொல்ல ஆசைதான். ஆனா என்ன பண்றது, சங்கடத்துலதான். இந்த வருஷமாவது நான் கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், இல்லைன்னா வந்து காதலிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா முடியல. இது நம்ப முடியலையே. நம்பித்தாங்க ஆகணும். இந்த வருஷமாவது நான் கல்யாணம் பண்ணணும், ஒரு காது குத்தணும், இல்ல வந்து ஒரு காதலிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதான் காதலிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, நம்ப முடியலையே. ஆனா கல்யாணம் பண்ணி செலவு விட கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை பாக்குற செலவு இருக்கு பாருங்க, அது டபுள் மடங்கா இருக்குங்க ஐயா. அது இந்த சொந்தக்காரங்க இருப்பாங்க பாருங்க, சொந்தக்காரன் பாருங்க. எனக்கு 102 கிலோமீட்டர் அதிராம்பட்டினத்துக்கும் தேவைப்பட்டினத்துக்கும். பக்கத்து ஊர்ல சொன்னாக்க ஏதாவது கொலைப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன். வந்து எங்க சித்தப்பா கிட்ட போய் சொன்னேன், சித்தப்பா எனக்கு ஒரு பொண்ணு தவங்கிருக்கு அப்படின்னு சொன்னேன். எந்த ஊரா தம்பி, பொண்ணு கிடைச்சிருச்சா, நல்ல விஷயம்டா, எந்த ஊர் அப்படின்னு கேட்டாரு. தேவைப்பட்டினம் பக்கத்துல தான் சித்தப்பா அப்படின்னு. அப்படியா, எந்த ஊர், யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சாரு. விசாரிச்சுட்டு 102 கிலோமீட்டருங்க, 3 லிட்டர் பெட்ரோலை போட்டு பைக் எடுத்துட்டு அங்க போய் சொல்லியிருக்காரு. அவனுக்கா பொண்ணு கொடுக்க புரிய? அவன் கல்லுல புடவை கட்டி இருந்தாலும் அதை குறுன்னு பார்ப்பாங்க, அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கெடுத்து விட்டவங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்கய்யா சந்தோஷம்னு பேச முடியும்? ஃப்ரெண்டு ஒருத்தன் நைட்டு 12 மணிக்கு எனக்கு போன் அடிச்சாங்க ஐயா. நைட்டு 12 மணிக்கு எனக்கு போன் அடிச்சு, மச்சான் இன்னும் நான் குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நியூ இயருக்கு சொன்னான். குடிக்கவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போனை வைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ஹாப்பி பொங்கல்டான்னு வச்சான். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு எஃபெக்ட் ஏறி இருக்கு. இது வந்து ஒரு சென்சிட்டிவான நகைச்சுவை. நைட்டு போன் அடிச்சுட்டு ஹாப்பி பொங்கல்டான்னு சொன்னா பாருங்க, என் உடம்பே ஆடி போச்சுங்க ஐயா. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குல்ல, எப்படிங்க ஐயா வந்து சந்தோஷம் வாழ்க்கையில அவன் முன்னோக்கி போறான், அதான் சொல்றான். எப்படிங்க ஐயா சந்தோஷம்? நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன் நடுவர் அவர்களே, நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல, இந்த வருஷத்துலயே ஒரு கவிதையை சொல்லி அசத்தணுமேன்னு சொல்லி கவிதையை சொன்னேன். ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போய், எனக்கு ஒரு கவிதை சொல்லுடா ஆகாசுன்னுச்சு. நானும் அப்படியே நமக்குதான் கவிதை வருமே பக்கமா கவிதை வருமேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஒரு ஆஃப் ஆயில் ஒண்ணு வாங்கி கொடுத்தங்கய்யா, ஒரு அறவை காட்டி இன்னொரு அரைக்கவே கடை திங்குதுன்னு. சூப்பர். அன்னைக்கு புட்டுக்கிட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் சேரல ஐயா. காதலுங்கிறது ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி, கிட்டையே இருந்தாதான் ஒட்டிக்கும், இல்லைன்னா தூரமா போயிட்டே வச்சுக்கோங்க. காதலுங்கிறது வந்துங்க ஐயா, காதலுங்கிறது ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி, கிட்டையே இருந்தாதான் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் நியூ டிவைஸ் தான். இதுக்காக நான் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு நகைச்சுவை போடுறதுக்கு. இடையில நந்தி மாதிரி வேற, நடுவர் வேற. அப்படி ஐயா இன்னைக்கு இருக்க பசங்களாச்சும் ஒரு கவிதை சொன்னீங்களா? எனக்கு ஒரு கவிதை. நானும் சொல்லுங்க ஐயா. ஒரு பையன் அந்த கவிதை சொன்னான், கண்ணே நீயோ கருப்பு, உன் மேல எனக்கு இருக்க பொறுப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு திரும்பி சொன்னிச்சு, வாயமுறா பருப்பு இல்ல 5 பேர் செருப்பு அப்படின்னு. வாழ்க்கையில இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கய்யா. 2 தோழிகள் பேசிக்கிட்டாங்க பள்ளியில, ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க. 2 தோழிகள் பேசிக்கிட்டாங்க, சபதம் எடுத்துக்கிறாங்க, எந்த வருஷமானாலும் நம்ம ஒன்னா இருக்கணும், எந்த வருஷமும் நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழகா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அழகா ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாரு தோழிமார் கதையில, ஆத்தோரம் பூத்த மரம், ஆணை கட்டும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மலர்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவு இருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்த கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினப்பு இருக்கா, கருவாட்டு பானையில சிலுவாட்டு காசு எடுத்து கோனார் கடதேடி குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி, நீ திங்க நான் கொடுக்க, நான் திங்க நீ கொடுக்க, கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினப்பு இருக்கா, ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து ஒன்னா வாழ சம்மதிச்சோம் நினைப்பு இருக்கா,
வரட்டூர் நாத்தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, தண்ணி இல்லா காட்டுக்கு தான் தாலி கட்டி நீ போக, ஓம் புள்ள ஓம் புருஷ ஓம் புழப்பு ஒன்னோட, ஏன் புள்ள ஏன் புருஷன் ஏன் புழப்பு என்னோட, நாளும் கடந்துருச்சு நரைகூட விழுந்துருச்சு, வயித்துல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை கட்டும் புங்க மரம், போன புயல் காத்தில் சாஞ்சிருச்சேன்னு சொல்லி ஒரு பெண் தோழி சொல்றான்னு சொன்னா, புத்தாண்டு உறுதிமொழி எங்கெங்கய்யா இன்னைக்கு நிலையா இருக்குது? நடுவர் அவர்களே, நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னொருத்தர் மேல இருக்கிற சந்தோஷம் தான் நம்ம மேல சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க, ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு இருப்பான், அவனை பார்த்து பணக்காரன் சொல்லுவான், சே வாழ்க்கையில இவன் தான் ஜாலியா இருக்கான், எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம ஜாலியா இருக்கான், ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது, எங்க வேணா படுத்து தூங்குறான், என்ன வேணா பண்றான்னு ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பணக்காரன் சொல்லுவான். ஆனா ஒரு பிச்சைக்கார பணக்காரனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? வாழ்க்கையில இவன் தான் ஜாலியா இருக்கான், ஏசி கார்லயே போறான், ஏசிலேயே தூங்குறான், ஏசிலேயே இருக்கான்னு சொல்லி அவனை வந்து சந்தோஷப்படுவான். பிச்சைக்காரனும் இல்லாம பணக்காரனும் இல்லாம நடுத்தரமா இருக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒண்ணு பிறந்தா பிச்சைக்காரனா பிறக்கணும், இல்லையா நடுத்தரமா இல்லையா பணக்காரனா பிறக்கணும். இந்த நடுத்தரமா இருந்து வாழ்றதே முடியலடா சாமின்னு சொல்றான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை விட்டுறோம். எழுத்த வீட்டுல வண்டி இருந்தா நம்ம வீட்டுல கார் இருக்கணும்னு நினைக்கிறோம், எழுத்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா நம்ம வீட்டுல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை எல்லாருமே மறந்ததுனாலதான் இன்னைக்கு சந்தோஷம்ங்கிற வாழ்க்கையே போயிடுச்சுங்க ஐயா. ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த கண்ணதாசன் காரக்குடின்னு ஒரு பாட்டு இருக்குங்கய்யா. அவர் என்னங்கய்யா பாவம் பண்ணாரு? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்னு சொன்ன கண்ணதாசனை இன்னைக்கு பாடுறான் பாருங்க, கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடிங்கிறான். என்னங்கய்யா இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ்ல என்னென்ன பண்றான் பாருங்க. கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு சொன்னார் வள்ளுவர். அந்த குரல்ல பாத்திருக்கீங்களா? துணைக்காலே இருக்காது. எதுக்கு துணைக்கால் இருக்காது? எதுக்குங்க துணைக்கால் இருக்காது? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தனுக்கு கல்விங்கிற ஒரு செல்வம் இருந்ததுன்னா யாரு காலையும் நிக்க வேணாங்கிற ஒரு அருமையான ஒரு குரலை சொல்லியிருக்காருங்கய்யா. இன்னைக்கு ரீல்ஸ்ல பாக்குறாங்கய்யா, ஒரு அம்மா டீச்சர் அம்மா கேக்குறாங்க, சப்பாத்தி எதுல செய்யறாங்க? வீட்டுல செய்யறாங்க. வீட்டுனா என்ன? கோதுமை. இன்னொரு பையன்கிட்ட கேக்குறாங்க, இட்லி எதுல செய்யறாங்க? குண்டான்ல செய்யறாங்கிறான். என்ன குண்டான்னு கேட்டா இட்லி குண்டாங்கிறான். என்னங்கய்யா வாழ்க்கைய இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது எதுலங்கய்யா சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நடுவர் அவர்களே, இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லுகிறேன், என்றைக்குமே நிலையான சந்தோஷம் என்பது நம்மிடம்தான் இருக்குது. அதை தொலைத்துக் கொண்டுதான் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே வரும் காலங்களிலும் கூட அனைவரும் எடுத்த உறுதிமொழியில் உறுதியாக இருப்போம். ஆனால் இந்த புத்தாண்டு முதல் அடுத்த புத்தாண்டு வரை எல்லாருமே எடுக்கிற உறுதிமொழி உறுதியா இருங்க, அப்போதான் சந்தோஷம். அது வரைக்கும் ஏற்படுகிறது அனைவருக்குமே சங்கடம் தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து, ஞானம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவளும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும், நல் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக சூப்பரா வந்து அவர் அடுக்குமொழி, அவர் எப்பயுமே அவருடைய ஸ்டைலுக்கே இன்னைக்கு வந்து அருமையா பேசிட்டு போயிருக்காரு. பல தொலைக்காட்சியில பேசினாலும் பல பட்டிமன்றங்கள்ல பேசினாலும் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய அன்பு தம்பி தமிழ் ஆகாஷ் அருமையா பேசியிருக்காரு. நல்ல ஒரு துடிப்புமிக்க இளைஞர், நல்ல செய்திகளை சொன்னார், நகைச்சுவையாகவும் பேசினார். அப்படியேப்பட்டவருக்கு நல்ல அவர் ஒரு மாணவர், அந்த மாணவருக்கு ஒரு பேராசிரியரும் சிறப்பு என்னன்னா, ஒரு கல்லூரியுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் வனிதா அவர்களை பேச அழைக்கிறேன். தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம் ஐயா. சூப்பர் சூப்பர். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு, அதுவும் மிக சிறந்த நடுவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த தலைப்பு எதை நோக்கி போகுது அப்படின்னா, 3 திசைகளும் முடிந்து விட்டது, கடைசியான திசை நான் தான். இந்த நேரத்துல மக்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தலைப்புக்குள் போவோம் ஐயா. அன்பு நிறைய, ஆனந்தம் பொங்க, இன்பம் மலர, இழிலா மகிழ்ச்சி திளைக்க, உற்சாகம் பொங்க, ஊர் செழிக்க, எண்ணம் ஈடேற, ஏற்றமிகு வாழ்வு பெற, ஐஸ்வர்யம் பெருக, ஒற்றுமை வளர, ஓங்கு புகழ் பெற, ஔடதமாய் பிறக்கட்டும் இப்புத்தாண்டு. அத்தே 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்தியா தமிழ் வலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, புத்தாண்டில் உறுதிமொழி சாதிப்பதற்கே அப்படிங்கிற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க வீட்டில இருந்து வரும் பொழுதே எனக்கு தீர்ப்பை எழுதி கொண்டு வந்துட்டீங்க.
ஏன்னா புத்தாண்டுக்கான தீர்ப்பு சாதிப்பதற்கே அப்படிங்கிற தீர்ப்பை பெரிய டைரியில எழுதி வச்சிருக்கீங்க ஐயா. நான் பார்த்துட்டேன். ஏன்னா அப்பேற்பட்ட தலைப்பை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. எதிரணியில் அமர்ந்து திறம்பட பேசி எங்களை எல்லாம் மிரள வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சேர்ந்த உங்கள் இருவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் அம்மா, தம்பி வணக்கம். அடுத்ததாக கும்பகோணமா பேராவூரணியா, குடந்தையா பேரையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். ஏன்னா பேரை அப்படிங்கிற மண்ணு சாதாரண மண்ணு இல்லைங்க ஐயா. பேரை மண்ணுக்கு வந்தோம்னாவே நாங்க வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய மண்ணு. இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வாழ வச்சுட்டு தான் விடுவோம். அதே சமயத்துல எங்களுடைய புகழையும் நிலைநாட்டாமல் விடமாட்டோம் ஐயா. அதுக்கான புகழையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து திரும்பி செல்லும் போது ஒரு மகிழ்ச்சியோடு இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க இன்னைக்கே உறுதிமொழி எடுத்துருவாங்க. அடுத்ததா எந்த சேனல்ல எங்க போய் பேச போறாங்களோ அந்த சேனல்ல எங்க ஊரை பத்தி பெருமைகளை அவங்க பேசுவாங்க. அதுதான் ஐயா இத்தனை வருடங்களாக எங்களுடைய ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சிறப்பு. எத்தனை ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினியா இருக்கட்டும், பாடகியா இருக்கட்டும், நாட்டுப்புற பாட அத்தனை பேருமே இங்கு வந்து சென்றார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வு உயர்ச்சி அப்படியே பெரிய பெரிய நிலையை எட்டிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு பேரை மண்ணில் இப்பட்டிமன்றம் நிகழ்வது அப்படிங்கிறது எங்கள் மண்ணிற்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா. அதாவது பெரிய மகிழ்ச்சி. நீங்க சொன்னீங்க, அப்போ தலைப்பு ஒண்ணு மாத்திட்டியா, கும்பகோணமா பேராவூரணியான்னு மாத்திட்டிய. இதுல நடுவுல தத்தளிச்சு நிக்கிறதா அதராம்பட்டினம். அதாவது நடுவரை தத்தளிக்க வைக்கிறதா பேச்சாளருடைய பேச்சு. நடுவரை தத்தளிக்க வைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படியே அமர்ந்திருக்கீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுனதை கேட்டு மெய் மறந்துட்டீங்க. எந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப உங்களை வந்து கொஞ்சம் கலங்கடிக்க வச்சிருக்கேன். பேரையா குடந்தையா என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எதை சொல்லலாம் தடுமாற நிலையில அமர வச்சிருக்கேன் ஐயா. தடுமாறிக்கிட்டே இருக்கீங்க. குடந்தையா போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, அந்த குடந்தைக்கு உடந்தையா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? பேரை மண் இல்லையா? அப்ப இந்த பேரை மண்ணுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கன்னா இந்த அரங்கத்துக்கு ஒரு பெரிய மதிப்புங்க ஐயா. மிகப்பெரிய மதிப்பை கொடுத்திருக்கீங்க. இதுல பாருங்க, இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அதாவது புத்தாண்டினுடைய உறுதிமொழி வெறும் வார்த்தைகள் அல்ல, சும்மா உறுதிமொழி எடுத்துட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகள் அல்ல ஐயா. அம்மா சொன்னாங்க ஹாப்பி நியூ இயர் வந்ததே அப்படின்னு. ஆனா நியூ இயர் அன்னைக்கு பாருங்க அந்த அம்மா அதே பாட்டு தான் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்ஸ்டால இருந்து எல்லாமே ஏன்னா அந்த பாட்டு தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா சங்கடத்தோட உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நியூ இயர் வந்துருச்சு, ஐயோ சங்கடம் வந்துருச்சு அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்கன்னு கேளுங்க அந்த அம்மாவை. அந்த பாட்டு கூட இல்ல, இன்னொரு பாட்டு கூட வச்சிருப்பாங்க. கமலஹாசன் கூட இப்படி பாடி இருக்க மாட்டாரு ஐயா. அருமையா பாடுறீங்க ஐயா. உங்களுடைய குரலுக்கு ஈடு இணையே இல்ல போங்க. அந்த அளவுக்கு ஒரு பாடல் ஐயா. அம்மா சொன்னாங்க பசங்கள்லாம் என்ன பண்றாங்களா, பாட்டில திறக்கிறாங்களா, உஷ்ஷுன்னு சவுண்ட் வருதான். எல்லாருமே தப்பாதான் சொல்றீங்க. ஆமாங்க, அது திறக்கிறது யாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க ஐயா. நாங்க வந்து சவுண்ட சரியா கேட்கலங்க ஐயா, அதனால எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. என்ன அப்படின்னா அம்மா சொல்றாங்க திறந்துச்சா சத்தம் வந்துச்சா கத்துனாங்களாம் போனாங்களாம். அவங்கள மட்டும் ஏன் டீச்சர் பாக்குறீங்க? நீங்க உங்களுடைய ஆசிரியர் தொழில்ல நல்ல மாணவர்கள் எல்லாம் இருக்காங்களே, உறுதுணையா இருக்காங்களே. அதாவது வர்றான் அப்படின்னா புத்தாண்டு வர்றானா அன்னைக்கு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வர்றானே ஐயா. நானும் ஒரு வகுப்பறையில ஒரு கிளாஸ்ல பாத்தங்க. நானும் ஒரு இடையில வந்து ஒரு வகுப்பு ஸ்கூல் வகுப்புக்கெல்லாம் போகும்போது நான் அருமையா ஒரு ட்ரைனிங், நான் பிஎட் படிக்கும் போது ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு. ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க பசங்க மாதிரி பயங்கரமா கவனிச்சாங்க. என்னடா கவனிக்கிறாங்களே பயங்கரமா, ரொம்ப நல்லா நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா அவன் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாங்க ஐயா, நான் வந்து முருகனை பத்தி வழிபாட்டு பாடல் நடத்தினேன். அம்மா நான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அவருடைய பெருமை அப்படியே எடுத்து விட்டுட்டு இருந்தேன் பாருங்களேன். அவன் ரொம்ப நேரம் கவனிச்சுட்டே இருந்தான். என்னடா அது இவன் பயங்கரமா கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் ஒரு சின்ன சந்தேகம் மிஸ் அப்படின்னா, சொல்லுப்பா தம்பி அப்படின்னு. நீங்க ரொம்ப நேரமா தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, அப்ப ஆங்கில கடவுள் யாரு சொல்லுங்க நீங்க? கேள்விங்க ஐயா. எனக்கு நானும் பல நாட்களா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இது ஆங்கில கடவுள் யாரு கேட்டான். எனக்கு அப்போதைக்கு ஆசிரியரை பொறுத்த அளவுக்கு தடுமாறிடக்கூடாது அந்த இடத்துல. அப்பா நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் மேடம் நீங்க நாளைக்கு போறீங்க? இதோ உடனே பதில் இருக்கு அப்படின்னா. சொல்லு தம்பி அப்படின்னு. ஜீசஸ் அப்படின்னா எனக்கு புரியல. எதனால தம்பி நீ இப்படி சொல்ற?
இங்க பாருங்க எல்லா கடவுளையும் காளியம்மா, மாரியம்மா, முனியையான்னு எழுதியிருக்கோம். ஆனா இங்க பாருங்க ஜீசஸ் அப்படின்னு எழுதி இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. அதனாலதாங்க ஐயா அது ஆங்கில கடவுள் அப்படின்னு சொன்னா. அப்ப மாணவனை நீங்க அதாவது பாலத்தில் நின்னு பாட்டில் திறக்கிற மாணவனை ஏன் பாக்குறீங்க? வகுப்பறையில நான் ஒரு கேள்விக்கு அவன் என்ன பண்றான் பாருங்க, பதில் எப்படி கொடுக்கறான் பாருங்க. அப்ப அவன் நான் சிந்தனை, என்னுடைய சிந்தனை என்ன இருக்கு, அவனுடைய சிந்தனை என்ன இருக்கு, அத பாருங்க டீச்சர். நீங்க கேள்வி கேட்காம விட்டானே கடவுள் யாருன்னு அது ஈஸியா பதில் சொல்லிடலாம். பதில் அதாவது நம்ம பதில் சொல்ல கூடாதுன்னு தான் மாணவனுடைய எண்ணங்கள். ஏன்னா அவனுடைய சிந்தனைகள்லாம் உயர்ந்த சிந்தனையா இருக்கு, நம்மளை விட பல மடங்கு உயர்ந்திருக்காயா. அதே போல மறுநாள் வகுப்புக்கு போறேன், பயங்கரமா கவனிச்சுட்டு இருக்கான். ஆகா இன்னைக்கு சூப்பரா நடத்துறேன், நேத்தான் கேள்வி கேட்டு இது பண்ணிட்டான். மறுநாள் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப நேரமா என்னைய பார்த்தான், என்னடா அப்படி பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஒரு சந்தேகம். சொல்லுப்பா இன்னைக்கு என்னையா அவனுக்கு சந்தேகம்? டீச்சர் உங்க ஐடி கார்டுல இருக்குது நீங்களா உங்க தங்கச்சியா? அப்ப அவன் இவ்வளவு நேரம் கவனிச்சது என்னுடைய ஐடி கார்டுல இருக்க போட்டோவங்க ஐயா, நான் நடத்தின பாடத்தை கவனிக்கல. அவனுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. என்ன சிந்தனை அப்படின்னா, ஐடி கார்டுல குண்டா தெரியுறிய, நேரா பார்த்தா ஒல்லியா தெரியுறிய. அவன் இங்க சயின்ஸ் ரீதியா ஆராய்ச்சி பண்றான். இந்த அம்மாவா இல்ல குளோனிங் மெத்தட்ல வேற யாரையும் உருவாக்கி விட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குரிய மாணவன் அங்க இருக்கா ஐயா. அப்துல் கலாம் உட்கார்ந்து இருந்திருக்காரு, இருக்கிறார் ஐயா. ஆமா அப்துல் கலாம் இருக்காரு, பாரதி இருக்கிறாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? வகுப்பறையில அந்த மாதிரி மாணவர்களை நம்ம தேடணும் ஐயா. பாட்டில திறக்கிறவனை பாலத்துல நிக்கிறவனை பார்க்க கூடாது ஐயா. ஐயா வெற்றி அப்படிங்கிறது காலம் நிக்காது, ஓடிட்டேதான் இருக்கும். ஆனா வெற்றிங்கிறது யாரெல்லாம் ஜெயிக்கிறவனை தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம வெற்றி பெறுவனை பார்ப்போம் ஐயா, ஏன் தோல்வி அடைகிறவனை பார்க்கணும்? வெற்றி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம முத்தாண்டுல ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த உறுதிமொழியை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும், செயல்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும் ஐயா. இது மூணையும் இந்த எதிரணியினர் மாத்திக்கிட்டாங்கன்னாவே ஜெயிச்சிருவாங்க ஐயா. சங்கடமா இல்லைங்க ஐயா, எண்ணங்களையும் செயல்களையும் மாற்ற வைங்க ஐயா. நடுவரால மட்டும்தான் முடியும், பேச்சாளரால முடியாதையா. அடுத்து பாருங்க, அதாவது புதிய ஆண்டு அப்படின்னு சொல்றோம். காலண்டர் டிசம்பர் 31 கிழிச்சா ஜனவரி 1, அது புத்தாண்டு ஐயா. காலண்டர் அப்படி கிழிச்சு தேதியை கிழிச்சா முடியுமாயா? முடியாது. இப்ப கடந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி போல பாக்கலாம், அவ்வளவுதான். திரும்ப உள்ள பூந்து அதுல போய் என்னென்ன வேலைகள்லாம் நம்ம ஆட்டோகிராஃப் மாதிரி பார்த்துட்டு வரலாமே தவிர எந்த வேலைகளையும் போய் செய்ய முடியாது ஐயா. ஆனா நடப்பாண்டு அப்படிங்கிறது, இப்ப உள்ள ஆண்டு அப்படிங்கிறது எவ்வளவு செய்திகளை செய்யலாம், எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே என்ன பண்றோம் அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கிறோம் ஐயா. ஐயா என்னுடைய கதை பெரிய கதை, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் பல இடங்கள். சொல்ல மறந்த கதை, சொல்லக்கூடாத கதை ஐயா. எனக்கு 21 வயதிலே திருமணம் ஐயா. அது பாவமா, எனக்கெல்லாம் 34 வயசுல 21 வயதுல திருமணம் ஐயா. வெறும் BA இளங்கலை தமிழ் படிச்சிருந்தேன் ஐயா, ஒண்ணுமே அதுக்கப்புறம் படிக்கல. முடிஞ்சிச்சு வாழ்க்கை. நம்மளுடைய உறுதிமொழி எல்லாம் இவங்க சொன்னாங்க, தோழிகள் எல்லாம் பேசிட்டு போறாங்களாம், வைரமுத்து பாடலை பாடினாங்களா, நாங்களும் தோழிகள் பேசிக்கிட்டோம் ஐயா. அப்படி இல்லை, எங்கே சந்திப்போம், அடுத்ததாக எங்கே சந்திப்போம், எந்த மேடையில் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பேசிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த மேடையை ஜெயிச்சு காட்டிட்டோம். அப்ப நாங்க எடுத்த உறுதிமொழி தாங்க ஐயா காரணம். பாட்டை பாடிட்டு போனா முடியாதுங்க ஐயா, உறுதிமொழி எடுக்கணுங்க ஐயா. அப்ப திருமணத்துக்கு பிறகு முடிஞ்சிச்சு, நல்லா பெரிய கற்பனை. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் டீச்சர், நான் இன்ஜினியர், நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு காலத்துல டாக்டரா நினைச்சேங்க ஐயா. எப்ப கேட்டாலும் எந்திரிச்சு எந்த டீச்சர் கேட்டாலும் சொல்லுவேன் டாக்டர் டாக்டர்னு. ஒரு கம்பவுண்டரா கூட ஆக முடியல, கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லையா வாழ்க்கை. திருமணம் அப்படின்னு உள்ள போயிட்டோம்னா முடிஞ்சிச்சு சாப்டர். அந்த திருமணத்துக்கு போனதுக்கு பிறகு அதாவது என்னகிட்ட ஏதாவது திறமைகள் இருக்கா அப்படின்னு என் கணவர் கண்டுபிடிச்சாரு. அப்ப சொன்னார், நீ என்ன படிக்க நினைக்கிறியோ கடைசி வரைக்கும் படி என்று. இன்று வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறேன் ஐயா. 2002ல திருமணம் அப்படின்னா இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. வெறும் BA இளங்கலை முடிச்சேன்னா MA தமிழ், BEd, MAd, டெட் பாஸ், செட்டு, நெட் எல்லாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு முனைவர் பட்டம் வாங்கி, அதாவது டாக்டர் ஆக முடியலன்னு சொன்ன பாத்தீங்களா, இன்னைக்கு என் பேருக்கு முன்னாடி டாக்டர் டி வனிதா அப்படின்னு போட்டிருக்கேங்க ஐயா. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்றீங்க பாருங்க, டாக்டர் டி வனிதா அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை விட நீங்க வனிதா பேர் சார் முருகையன் அப்படிங்கிற வனிதா முருகையன் போட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் டாக்டர் பட்டத்தை விட அந்த டாக்டரே அவரு தானங்க. அந்த உருவாக்கக்கூடிய டாக்டர் நான் முன்னோட்டமா அவரை தான் நினைச்சுக்கிறது. ஏன்னா அந்த டாக்டர் நான் அப்பப்ப நினைச்சுக்கிறது உண்டு. நான் BA முடிச்சதோட
அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு பட்டங்கள்லாம் வாங்கும்போது நான் அப்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா BA இளங்கலை அப்படிங்கிறது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சேன். காலேஜுக்கு ரெகுலரா போக முடியலையே, பட்டங்கள் வாங்க முடியலையே, அந்த பட்டமளிப்பு விழாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு வருத்தங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு 15 ஆண்டு காலமாக பல மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேங்க ஐயா. அப்ப இதை எல்லாத்தையும் காரணமா இருந்தது ஒரு உறுதிமொழிங்க ஐயா. உறுதிமொழி எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு முடியாது. என்னுடைய தோழிமார்கள் இன்னைக்கு பாக்குறாங்க, ஒரே இடத்துல வேலை பாக்குறோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பண்ணிக்கிறோம். அப்ப வைரமுத்துடைய பாடலை பாடி நாங்க இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கலங்க ஐயா. சரிங்களா? அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்ப உறுதிமொழி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணுங்க ஐயா. அதாவது புத்தாண்டை பொறுத்தளவு எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் மாறணும். நான் எங்ககிட்ட இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒழுக்கம், உழைப்பு, நம்பிக்கை, இது மூணுங்கய்யா நாங்க உறுதிமொழியா எடுத்துக்கிட்டோம். அது என்னங்க ஐயா ஒழுக்கம், நம்பிக்கை, உழைப்பு அப்படின்லாம் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மை தவறான பாதையில கொண்டு செல்லவே செல்லாது. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா போக முடியாது. அதே சமயத்துல உழைப்பு இருந்துச்சுன்னா நம்மை உயரத்துக்கு கொண்டு போகும். அதுதாங்க ஐயா உண்மையா. நான் என்னுடைய நிறுவனத்துல வெங்கடேஸ்வரா கல்வியியல் கல்லூரியில 2008 B.Edல மாணவியா சேர்ந்து பயின்று அதுக்கு பிறகு இன்று 2011ஆம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் நான் பணியில இருக்கேன். அப்ப ஒரு மாணவியா இருந்தனா உதவி பேராசிரியராகி இன்றைக்கு நான் அதே கல்லூரியில துணை முதல்வரா அமர்ந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்புங்கய்யா. அந்த உறுதுணையா இருந்த என்னுடைய கணவரையும் சொல்லணுங்கய்யா. அதே சமயத்துல நான் எடுத்துக்கிட்ட உறுதிமொழியும் சொல்லணுங்கய்யா. சரிங்களா? அடுத்து பாருங்க நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம். இந்த நம்பிக்கை எப்போதுமே எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம வீழ்ச்சியில போறோம் அப்படின்னா அதை நம்மளை காப்பாத்தி விட்டுரும். கண்டிப்பா அந்த நம்பிக்கை இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னா மாட்டாங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணுங்க ஐயா. அப்ப வாழ்க்கையில ஒரு மனிதன் என்ன அப்படின்னா ஒழுக்கம், உழைப்பு, நம்பிக்கை, இது மூன்றையும் உறுதிமொழியா எடுத்துக்கிட்டோம்னா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க ஐயா. அதாவது இவங்க அம்மா சொன்னாங்க பெரிய கார் வாங்கணும் பெரிய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, பெரிய பதவி வாங்குறதோ ஒரு உறுதிமொழி இல்லைங்க ஐயா. சரிங்களா? ஒரு நல்ல மனிதனா வாழணும், பிறருக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம வாழணும்னு நினைக்கிறவங்க தான் ஐயா ஒரு நல்ல மனிதனுக்கான ஒரு அழகு. அடுத்து பாருங்க ஐயா, உண்மையா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி. கடைசி வரைக்கும் உண்மையா வாழணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி நடுவர் அவர்களே, நேரம் யாருக்காமே காத்திருக்காது. ஆனா யாருக்காண்டி காத்திருக்கோம்? வெற்றி பெறக்கூடியவனுக்காக மட்டும் அந்த நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா காத்திருக்கும் ஐயா. இவங்க சொன்னாங்க நான் மாமியார பார்க்க போனேன் அப்படின்னு. அப்படியே ஒரு சந்தோஷத்துல சொன்னாங்க. அங்க மாமியார பார்க்க போலங்க ஐயா, சொத்து பிரிக்க போனாங்க ஐயா, சொத்து பிரிக்க போனாங்க. அப்ப சொத்து பிரிக்க போனா மாமியார் எப்படி மறுபடியும் வா மருமகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? அத சங்கடமா சொல்றாங்க ஐயா. இதெல்லாம் வாழ்க்கையில சங்கடம் இல்லையா, நம்மளா ஏற்படுத்திக்கிட்டதுங்க ஐயா. ஐயா தம்பி நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் சொன்னாரு பாருங்க, என் ஃப்ரெண்டு போன் பண்ணா பாட்டில் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தண்ணி எல்லாம் குடிக்கிறல அப்படி இப்படின்னு நிறைய சொன்னார். சொல்லிட்டு நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னாரு. பையனுக்கு போன்ல தான் பேசினாரு, அங்க போய் டைரக்டா பாக்கல. அவன் நிறுத்தினது வாட்டர் பாட்டிலுங்க ஐயா, வாட்டர் பாட்டில். ஆமாங்க ஐயா, அது அவருக்கு தெரியலங்க ஐயா. எப்படி போன்ல தெரியும்? ஆமா, வாட்டர் பாட்டில நிறுத்திட்டு அவர் பேசியிருக்காரு. ஆமா, இவர் சொல்றாரு காதலிக்கலன்னு சொன்னாரு, அப்புறம் காதலிக்கிறேன்னு சொன்னாரு, பொண்ணு கிடைக்கலங்கிறாரு, இவ்வளவு செலவு அப்படிங்க ஐயா. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது தம்பி ஒரு நல்ல படிப்புல ஐயா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையில போய் அரசு வேலையில அமர்ந்தா பெண்கள் எல்லாம் பின்னாடியே போவாங்க ஐயா, பின்னாடி கையெழுத்து வாங்க இல்லையா. என்ன இப்ப இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைங்களை போய் கேளுங்க. நான் வகுப்பெடுக்கிற மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா, மேடம் மாப்பிள்ள முதல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும், அது மாதிரி இருந்தா சொல்லுங்க, சும்மா இந்த வேலை வெளிநாட்டுல அந்த இது இல்லாம போச்சு, இல்லாட்டி எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது. ஆமாங்க ஐயா, அது நீங்க சொல்றதுக்கு சரிதாங்க ஐயா. என்ன சொல்றாரு பாருங்க அவரு. அதாவது நம்மளுடைய செலவுகளை சொல்றாரு தவிர நம்மள நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறோம், அதன் மூலமா நம்மள டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எந்த விஷயம் சங்கடம் இல்லை ஐயா. எல்லாமே சாதிப்பு தாங்க ஐயா. சரிங்களா? ஐயா இவங்க சொல்றாங்க சாதனை அப்படிங்கறத நம்ம தலைப்பே. அதாவது சாதனை, புத்தாண்டுடைய உறுதிமொழி சாதனையா சங்கடமா அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, அதாவது
உறுதிமொழி வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. காலையில எழுந்த உடனேயும் இன்னைக்கு ஒரு முயற்சி புதுசா செஞ்சா அது ஒரு உறுதிமொழிங்க ஐயா. முடியல நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பரவாயில்ல எழுந்து ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு உறுதிமொழி தாங்க ஐயா. ஏன் உறுதிமொழின்னு சொல்றோம்? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உறுதிமொழி தாங்க ஐயா. ஏன்னா மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் பொழுது மிகப்பெரியதாயா, அதாவது விழுந்தவன் மீண்டும் எழுந்தான் தாங்க ஐயா வெற்றி பெறுவான். அப்படியே விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும் ஐயா. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நமக்கு சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலை கூட நமக்கு வழி வகுக்கும் ஐயா. அப்ப இவங்க ஏங்கய்யா அதையே நினைக்கிறாங்க சங்கடம். எழுந்து நடக்க சொல்லுங்கள், வழி ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் மூட்டு வலின்னு நினைக்கிறேன் ஐயா. சொல்லுவாங்க பாருங்க, ஊக்குவிக்கிறவன் அழகா நல்லா ஊக்குவிச்சா ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு விப்பாமாங்க. சரிங்களா? அப்ப தேக்கு விக்கிறான், ஊக்குவித்தவன் தேக்கு விக்கிறான் அப்படின்னா அதுக்கான ஒரு முன்னோட்டம், ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கம் அளிக்க கூடியது என்ன அப்படின்னா உறுதிமொழி தாங்க ஐயா. அந்த உறுதிமொழியே எடுக்காம சங்கடம்னா என்னங்கய்யா செய்ய முடியும்? பாருங்க, அதாவது சோர்வா இருக்கிறான் அப்படின்னா அந்த நேரத்துல ஒருத்தர் ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு சொன்னா அது ஒரு நமக்கு ஒரு உறுதிமொழிங்க ஐயா. இப்ப புத்தாண்டு பிறக்குது, புத்தாண்டு போயிருமையா அப்படின்னா போயிரும்னா போயிருந்தான். அப்ப புத்தாண்டுக்கு வரட்டும் பாப்போம், என்னென்ன செய்யலாம் பாப்போம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதாங்க ஐயா உறுதிமொழி. ஐயா நடுவர் அவர்களே, எதிரணிக்கு சிறப்பா சொல்லுங்க என்ன அப்படின்னா சங்கடம்னு அப்படியே தாங்க இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் உறுதிமொழியா எடுத்துக்கிட்டு ஒரு வீர நடை கொண்டு நடந்தால் கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது புது வசந்தம் பிறக்கட்டும், தன்னம்பிக்கை உந்தன் ஆயுதமாகட்டும், பழைய கவலைகள் பனி போல் மறையட்டும், புதிய கனவுகள் புதிய பூவாய் மலரட்டும், காலம் தந்த பாடங்கள் உரமாகட்டும், கண்ட கனவுகள் அனைத்தும் யாவும் நிஜமாகட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நல் உள்ளங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரியுடைய துணை முதல்வர், நானெல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்கல, அப்படியே அட்டமலை மாதிரி பட்டன்னு பேசிட்டு அமர்ந்திருக்காங்க. ஒரு அற்புதமான பேச்சு, நல்ல கருத்துக்களை அருமையாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் ஒரு விஷயம், இந்த கற்கே நன்று அது அவங்க சொன்ன பிறகு ஒரு ஞாபகம் வந்துச்சு. வடநாட்டிலேருந்து ஒருத்தர் திருக்குறள் சொல்ல வந்தார். ஒருத்தர் நமக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் சொன்னார் பாருங்க, மக்கள் மத்தியில் பேசுறாரு, காக்கா நண்டு அப்படின்னாரு. உடனே கீழே உள்ளவன் சொன்னான், என்னடா காக்கானா பறவை இன்னும், நண்டுனா கடல் இன்னும், இது என்ன காக்கா நண்டை பத்தி பேச வர்றாரு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சொல்றாரு காக்கா நண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு, பிச்சை போகணும் காக்கா நண்டு அப்படின்னு. அந்த குரலை சொன்ன பிறகு அது கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக சொன்னேன். இன்னைக்கு நம்ம தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை இந்தியா தமிழ் நேயர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, மிக அற்புதமாக இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுபம் ஸ்டூடியோ உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும், இதை மிக சிறப்பாக இந்த இடத்தை செயல்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், நம்முடைய மெய்ச்சுடர் இணைய உலகம் என்கின்ற இந்த நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களுக்கும், பெரியார் அம்பேத்கர் படிப்பகத்தை சார்ந்த அந்த நண்பர்களுக்கும், மிக அற்புதமான ஒரு தொழில் நிறுவனத்தை, அதாவது தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தலைப்புல சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தையல் மிஷினை பல பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்க அருமையா சொன்னாங்க ஒரு விஷயத்த, உறுதிமொழினா என்ன? உறுதிமொழி இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் சங்கடமா இருக்குன்னு பேசுனாங்க. என்ன சங்கடமா அப்படி பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராணுவ வீரர் லீவுக்கு ஊருக்கு வர்றாரு. அப்ப ஊருக்கு வர்றப்போ தன் மனைவியை பாக்குறாரு, குழந்தைகளை பாக்குறாரு, பார்த்துட்டு ரிட்டர்ன் போறாரு. ரிட்டர்ன் போறப்போ என்ன பண்றாரு, ஒரு மனைவியை கூப்பிட்டு, வா என்னை இறுக்கி கட்டி பிடிச்சுக்க, ஏனென்றா நான் அடுத்த முறை வரும்போது பெட்டியோடு வருவேனா
அல்லது பெட்டிக்குள் வருவனா தெரியாது. தேசிய கொடியை ஏற்றிவிட்டு வருவனா அல்லது போற்றி கொண்டு வருவனா அதுவும் தெரியாது. ஆகவே என்னை நீ இறுக்கி கட்டி பிடித்துக்கோ. எதுவாக இருந்தாலும் வீட்டை நீ பார்த்துக்கொள், நாட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு இராணுவ வீரன் போறானா, அப்படியாப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடியவன் இராணுவ வீரர். அப்படியாப்பட்ட இராணுவ வீரருடைய மனைவி பீகார்ல நிர்வாணப்படுத்தப்பட்டு அவள் அவமானப்படுத்தப்படுகிறார். பெண்களுக்கு நிர்வாணம்ங்கிறது மிகப்பெரிய கொடுமை. மதுரையில சாந்திங்கிற ஒரு தேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ தீப்பிடிச்சு எரியிறப்போ அந்த திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட உடைகளை அப்படியே எரிஞ்ச பிறகு அவள் நிர்வாணமாக வெளியில வர மறுக்கிறாள். நீ வாமா, இதுல என்ன தப்பு இருக்கு, உயிரை விட உனக்கு என்ன மானம் பெருசா அப்படிங்கிறா. அப்ப அவ சொல்றா, எனக்கு மானம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த தீயில எரிஞ்சு சாகுறா. அவ்வளவு கொடுமையானது அந்த நிர்வாணம், பெண்ணுடைய நிர்வாணம். அப்படியாப்பட்ட நிர்வாணமாக ஒரு பெண், அதுவும் இராணுவ வீரருடைய மனைவி நடத்தப்பட்டார். இவ்வளவு பெரிய சங்கடம் நடந்துகிட்டு இருக்க, இன்னைக்கு 2026 நடந்திருக்க அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு பேசியிருக்காங்க. ஆகவே புத்தாண்டு உறுதிமொழிகள் என்றைக்குமே சங்கடமே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன். இந்த 2 பேர் பேசியிருக்காங்கல்ல, இவங்களுடைய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுமா இல்லையா? அவங்க சொன்னாங்க, உறுதிமொழின்னா என்ன, அப்படியே உறுதியா இருக்கணும். அவ்வளவு உறுதியா இருந்தாதான் அந்த உறுதிமொழி அப்படிங்கிறது ஒரு அவங்க சொன்னாங்க, நான் 21 வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால அடுத்து படிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைக்கேன். அப்படி இருந்தப்போ அவங்க வாழ்க்கை போச்சு, அந்த திருமண வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு போகல. அவங்க எடுத்த லட்சியம் இருக்கு பாத்தீங்களா, படித்து நம் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த மன உறுதி அவங்கள தூங்க விடலை. அப்படி தூங்க விடாம அப்படியே எழுப்பிக்கிட்டே இருந்தது. அதன் வெளிப்பாடு தான் அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, நான் இன்னும் படிக்கணுங்க அப்படின்னு சொல்றப்போ தன் மனைவிக்கு நகையை விட படிப்பு முக்கியமா இருக்கு, அதனால படிக்க வச்சாரு, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. அதுதான் உறுதிமொழி. சும்மா உதிரிமொழியா இருக்கக்கூடாது. உறுதிமொழி என்றால் உறுதியாக இருக்கணும். அத அற்புதமா சொன்னாங்க. இன்னைக்கு கனவு காணுங்கள் அப்படின்னு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார்ல, கனவு காணுங்கள். தூங்கும்போது வர்றது இல்லை கனவு, நம்மை தூங்க விடாம பண்றதுதான் கனவு. அப்படி தூங்க விடாம ஒரு படிப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தாங்களே, அதன் அடிப்படையில தான் அவங்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஒரு சும்மா சாதாரண ஒரு நண்பர், எனக்கு தெரியும் ஒரு 15 வருடமா அவரை தெரிஞ்சு அவர் ஒரு சும்மா ஒரு சாதாரணமா இங்க ஒரு நிகழ்வுகள்ல நாங்க பார்ப்போம். அவர் படிப்படியா வர்றாரு. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன் அவர் ஒரு பத்திரிகை துறையில போறார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் போறாரு. அதன் பிறகு இன்னொரு 2 வருஷம் ஒரு அச்சு ஊடகத்துல வேலை பார்க்குறாரு. அப்புறம் வலைதளத்துல ஒரு நெறியாளராக போறாரு. போயிட்டு அடுத்த வருடம் அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. தானாகவே தனக்கென்று ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு, தனக்கென்று ஒரு வலைக்காட்சியை உருவாக்குறாரு. அதிலே தானே ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அது ஏன் தெரியுமா? அவருடைய உறுதிமொழி, அவருடைய கனவு, அவருடைய லட்சியம். இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த பேராவூரணி பகுதியை சார்ந்த நம்ம புனவாசல் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்த இந்த இந்தியா தமிழ் நிறுவனத்துடைய ஓனர் மரியாதைக்குரிய வளர்நரசு அவர்கள். இதுதான் ஒரு உறுதிமொழி. இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞரும் நம்மளுடைய வாழ்விலே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதிமொழி எடுத்தால் அந்த உறுதிமொழி வெற்றி பெறும் வரைக்கும் தூங்கக்கூடாது, அதை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய புத்தாண்டு உறுதிமொழிகள் என்னைக்குமே சாதனையை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.